12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 7 வகைநுண் கணிதத்தின் பயன்பாடுகள் பயிற்சி 7.10 ஒரு மதிப்பெண் வினாக்கள்ல 1 - 5 வரையிலான வினாக்களுக்கான தீர்வை இந்த தொகுப்புல பார்க்கலாம். ஒரு கோளத்தின் கன அளவு வினாடிக்கு 3 சென்டிமீட்டர் கியூப் வீதத்தில் அதிகரிக்கிறது. ஆரம் 1/2 சென்டிமீட்டராக இருக்கும் பொழுது ஆரத்தின் மாறுபாட்டு வீதம் காண்க என முதல் கணக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்பானது ஆரம் r என்பது 1/2 சென்டிமீட்டர் என கொடுக்கப்பட்டுள்ளது. கோளத்தின் கன அளவு வினாடிக்கு 3 சென்டிமீட்டர் என்ற வீதத்தில் மாறுபடுவதாக கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போ மாறுபாடு அப்படின்னாவே இங்கே வகையீடு தான். அப்போ dv/dt கோளத்தின் மாறுபாட்டு வீதம் அப்படின்னாவே dv/dt. dv/dtயின் மதிப்பு என்ன? 3π சென்டிமீட்டர் கியூப் என கொடுக்கப்பட்டுள்ளது. சென்டிமீட்டர் கியூப். ஒரு கோளத்தின் கன அளவிற்கான நிபந்தனை v = 4/3 πr³ என்பது சூத்திரம். இதில் ஆரை பொறுத்து வகைப்படுத்தலாம். ஆரை பொறுத்து நம்ம டீயை பொறுத்து சமன்பாட்டை வகைப்படுத்தலாம். டீயை பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது இடதுபுறம் dv/dt = 4/3ங்கிற கீழே அப்படியே தான் இருக்கும். 4/3π அப்படியே இருக்கும். r³ வகைப்படுத்தலாம். r³ வகைப்படுத்தும் பொழுது அடுக்கு முன்னாடி வந்துடும். அடுக்கில் 1 குறையும் பொழுது 3r² பெருக்கல் டீயை பொறுத்து வகையிடுறதுனால dr/dtன்னு எழுதிக்கலாம். இதில் dv/dtயின் மதிப்பு வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கு 3πன்னு அதை பிரதியிடுறோம். ஈக்குவல் டு வலதுபுற மதிப்பானது 3 பெருக்கல்ல இருக்கிறது வகுத்தல் இருக்கிறது கேன்சல் ஆகிடும். மீதம் இருக்கக்கூடிய மதிப்புகள் 4πr² பெருக்கல் dr/dt. கணக்கிட வேண்டியது dr/dt. இப்போ dr/dtயை மட்டும் வலதுபுறம் வச்சுட்டு மீதம் இருக்கக்கூடிய மதிப்புகளை இடதுபுறம் கொண்டு வந்துட்டோம்னா 3π பெருக்கல்ல இருக்கக்கூடியது வகுத்தல்ல வரும். 4πr² = dr/dt. π கேன்சல் ஆகிடும். மீதம் இருக்கக்கூடிய உறுப்புகளில் ஆரின் மதிப்பு 1/2 ஆரத்தின் மதிப்பை பிரதியிடலாம். dr/dt இருபுறமும் வலதுபுறமும் இடதுபுறமும் மாற்றியமைக்கும் பொழுது dr/dtயின் மதிப்பு 3/4r². ஆரின் மதிப்பானது என்ன? 1/2ன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆரத்தின் மதிப்பு அதை பிரதியிடுவோம். சுருக்கும் பொழுது மதிப்பு 3/4 பெருக்கல் 1/2 வர்க்கப்படுத்திக்கிட்டோம்னா 1 பெருக்கல் 1 1 4 2 பெருக்கல் 2ன் மதிப்பு 4 4 4 கேன்சல் ஆகிடும். எனவே dr/dtயின் மதிப்பானது வெறும் 3/1 எனும் பொழுது மதிப்பு 3. மாறுபாட்டு வீதம் அப்படிங்கிறதுனால காலத்தை பொறுத்து மாறுபடுகிறது. எனவே சென்டிமீட்டர் பர் செகண்ட், அதாவது dr/dtயின் மதிப்பானது 3 சென்டிமீட்டர் பர் வினாடி. 3 சென்டிமீட்டர் பர் வினாடி எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னா ஆப்ஷன் 1. எனவே சரியான விடையானது ஆப்ஷன் 1 3 சென்டிமீட்டர் பர் வினாடி ஆகும். 12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 7 வகைநுண் கணிதத்தின் பயன்பாடுகள் பயிற்சி 7.10 ஒரு மதிப்பெண் வினாக்கள்ல 1 - 5 வரையிலான வினாக்களுக்கான தீர்வை இந்த தொகுப்புல பார்க்கலாம். ஒரு கோளத்தின் கன அளவு வினாடிக்கு 3 சென்டிமீட்டர் கியூப் வீதத்தில் அதிகரிக்கிறது. ஆரம் 1/2 சென்டிமீட்டராக இருக்கும் பொழுது ஆரத்தின் மாறுபாட்டு வீதம் காண்க என முதல் கணக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்பானது ஆரம் r என்பது 1/2 சென்டிமீட்டர் என கொடுக்கப்பட்டுள்ளது. கோளத்தின் கன அளவு வினாடிக்கு 3 சென்டிமீட்டர் என்ற வீதத்தில் மாறுபடுவதாக கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போ மாறுபாடு அப்படின்னாவே இங்கே வகையீடு தான். அப்போ dv/dt கோளத்தின் மாறுபாட்டு வீதம் அப்படின்னாவே dv/dt. dv/dtயின் மதிப்பு என்ன? 3π சென்டிமீட்டர் கியூப் என கொடுக்கப்பட்டுள்ளது. சென்டிமீட்டர் கியூப். ஒரு கோளத்தின் கன அளவிற்கான நிபந்தனை v = 4/3 πr³ என்பது சூத்திரம். இதில் ஆரை பொறுத்து வகைப்படுத்தலாம். ஆரை பொறுத்து நம்ம டீயை பொறுத்து சமன்பாட்டை வகைப்படுத்தலாம். டீயை பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது இடதுபுறம் dv/dt = 4/3ங்கிற கீழே அப்படியே தான் இருக்கும். 4/3π அப்படியே இருக்கும். r³ வகைப்படுத்தலாம். r³ வகைப்படுத்தும் பொழுது அடுக்கு முன்னாடி வந்துடும். அடுக்கில் 1 குறையும் பொழுது 3r² பெருக்கல் டீயை பொறுத்து வகையிடுறதுனால dr/dtன்னு எழுதிக்கலாம். இதில் dv/dtயின் மதிப்பு வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கு 3πன்னு அதை பிரதியிடுறோம். ஈக்குவல் டு வலதுபுற மதிப்பானது 3 பெருக்கல்ல இருக்கிறது வகுத்தல் இருக்கிறது கேன்சல் ஆகிடும். மீதம் இருக்கக்கூடிய மதிப்புகள் 4πr² பெருக்கல் dr/dt. கணக்கிட வேண்டியது dr/dt. இப்போ dr/dtயை மட்டும் வலதுபுறம் வச்சுட்டு மீதம் இருக்கக்கூடிய மதிப்புகளை இடதுபுறம் கொண்டு வந்துட்டோம்னா 3π பெருக்கல்ல இருக்கக்கூடியது வகுத்தல்ல வரும். 4πr² = dr/dt.
பை கேன்சல் ஆகிடும். மீதம் இருக்கக்கூடிய உறுப்புகளில் ஆரின் மதிப்பு 1/2 ஆரத்தின் மதிப்பை பிரதியிடலாம். dr/dt இருபுறமும் வலதுபுறமும் இடதுபுறமும் மாற்றி அமைக்கும் பொழுது dr/dtயின் மதிப்பு 3/4 r². ஆரின் மதிப்பானது என்ன? 1/2ன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆரத்தின் மதிப்பு அதை பிரதியிடுவோம். சுருக்கும் பொழுது மதிப்பு 3/4 பெருக்கல் 1/2 வர்க்கப்படுத்திக்கிட்டோம்னா 1 பெருக்கல் 1 1 4 2 பெருக்கல் 2 மதிப்பு 4 4 4 கேன்சல் ஆகிடும். எனவே dr/dtயின் மதிப்பானது வெறும் 3/1 எனும் பொழுது மதிப்பு 3. மாறுபாட்டு வீதம் அப்படிங்கிறதுனால காலத்தை பொறுத்து மாறுபடுகிறது. எனவே சென்டிமீட்டர் பர் செகண்ட், அதாவது dr/dtயின் மதிப்பானது 3 சென்டிமீட்டர் பர் வினாடி. 3 சென்டிமீட்டர் பர் வினாடி எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னா ஆப்ஷன் 1. எனவே சரியான விடையானது ஆப்ஷன் 1, 3 சென்டிமீட்டர் பர் வினாடி. அடுத்து இரண்டாம் கணக்கு பார்க்கிறோம். ஒரு பலூனானது செங்குத்தாக மேல் நோக்கி 10 மீட்டர் பர் வினாடி வீதத்தில் செல்கிறது. பலூன் செலுத்தப்பட்ட இடத்திலிருந்து 40 மீட்டர் தொலைவில் இடமிருந்து ஒருவர் இதனை பார்க்கிறார். பலூனின் ஏற்ற கோணத்தில் ஏற்படும் மாறுபாட்டு வீதத்தை பலூன் தரையிலிருந்து 30 மீட்டர் உயரத்தில் இருக்கும் போது காண்க என கேட்கப்பட்டுள்ளது. வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்புகளானது பலூனானது செங்குத்தாக மேல் நோக்கி நகரும் வீதம் கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போ உயரத்தின் மாறுபாட்டு வீதம் கொடுக்கப்பட்டுள்ளது. உயரத்தின் உயரம்ங்கிறத ஹெச்னு குறிப்பிடலாம். அதன் மாறுபாட்டு வீதம் எனும் பொழுது dh/dt. dh/dtயின் மதிப்பானது 10 மீட்டர் பர் வினாடி ஆகும். அவர் செலுத்தப்பட்ட இடத்திலிருந்து 40 மீட்டர் தொலைவில் இடமிருந்து ஒருவர் இதனை பார்க்கிறார். அப்போ அந்த தொலைவு எவ்வளவு? 40 மீட்டர். அடிப்பக்கம் ஒரு வரைபடம் குறிச்சிட்டோம் அப்படின்னா இதை நம்ம ஈஸியாக கணக்கிட்டுக்கலாம். பலூனின் உயரமானது 30 மீட்டராக இருக்கும் பொழுது அதன் கோண மாறுபாட்டு வீதம் கேட்டிருக்கு. அப்போ உயரம், பலூன் பறக்கக்கூடிய உயரம் 30, அந்த நபருக்கும் பலூன் பறக்கக்கூடிய இடத்திற்கும் இடையேயான தொலைவு 40 மீட்டர் என கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு செங்கோணம் முக்கோணம் உருவாகுகிறது. செங்கோண முக்கோணத்தில் கோணம் டீட்டா, இதுதான் பார்வை கோணமாக இருக்கும். பார்வை கோணத்தை டீட்டான்னு குறிப்பிடலாம். இந்த கோணத்துக்கு அடிப்பக்கமும் எதிர்ப்பக்கமும் நமக்கு, அதாவது அடுத்துள்ள பக்கமும் எதிர்ப்பக்கமும் தெரியுது. அடுத்துள்ள பக்கமும் எதிர்ப்பக்கமும் தெரியும் பொழுது கர்ணம் கணக்கிடலாம். கர்ணம் கணக்கிடுவதற்கான நிபந்தனை செங்கோண முக்கோணத்துக்கு ஏபிசின்னு ஒரு நேம் கொடுத்துட்டோம் அப்படின்னா AC² கணக்கிடுவதற்கான நிபந்தனை AB² + BC². இதே ஏசி வேணும் அப்படின்னா √AB² + BC² ஆகும். மதிப்புகளை பிரதியிடுவோம். ஏபி என்பது 30, அப்போ 30² ப்ளஸ் BC என்பது 40, 40². 3 பெருக்கல் 3 9, அப்போ 900. 4 பெருக்கல் 4 16, 2 0 ஆட் பண்ணிக்கிறோம். 40 வர்க்கப்படுத்தும் பொழுது √25,000. 25,000த்தின் வர்க்கமூல மதிப்பானது 50 ஆகும். 25,000த்தின் வர்க்கமூல மதிப்பு 50. எனவே கர்ணத்தின் மதிப்பு 50 என கிடைத்துள்ளது. கிடைமட்ட தொலைவு 40. இப்போ கோணம் டீட்டாவை எதிர்ப்பக்கமும் அடுத்துள்ள பக்கமும் தெரிகிறதுனால நம்ம இங்கே என்ன எடுக்கலாம்னா ஒரு tan θ எடுக்கிறோம். tan θவுக்கு எதிர்ப்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் எனும் பொழுது AB/BC. tan θ = ABயின் மதிப்பானது என்னது? உயரம். உயரம் நம்ம ஹெச்ன்னு எடுத்துக்கலாம் பொதுவாக. அதுக்கு பிறகு நம்ம 30ன்னு பிரதியிட்டுக்கலாம். உயரம் ஹெச், அடிப்பக்கத்தின் மதிப்பு 40 எனும் பொழுது H = குறுக்கு பெருக்கம் பண்ணிட்டோம்னா 40 பெருக்கல் tan θ என கிடைக்கிறது. 40 பெருக்கல் tan θ. இந்த உயரத்தின் மதிப்பானது 30 இருக்கும் பொழுது தான் நமக்கு தீட்டாவோட மாறுபாட்டு வீதம் கேட்டிருக்குது. டீயை பொறுத்து வகைப்படுத்தலாம். டீயை பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது dh/dt. dh/dt = 40 மாறிலி மதிப்பு அப்படியே தான் இருக்கும். கெழு அப்படியே தான் இருக்கும். tan θவை வகைப்படுத்தும் பொழுது tan θவின் வகையீடு sec²θ. டீட்டாவை டீயை பொறுத்து வகையிடுறதுனால dt/dt அப்படிங்கிறது நமக்கு வரும். இதை டீட்டாவை பொறுத்து வகையிட்டோம் அப்படின்னா sec²θவோட நிப்பாட்டிக்கலாம். இந்த இடத்துல மதிப்புகளை பிரதியிடலாம். மதிப்புகள் என்ன? sec²θவின் மதிப்பும் dθ/dτவின் மதிப்பையும் பிரதியிடலாம். sec² என்பது எதிர்ப்பக்கம். sec²க்குரிய நிபந்தனை என்னது? cos θ எனும் பொழுது அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். cos θ எனும் பொழுது அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். அப்போ sec² என்பது கர்ணம் பை அடுத்துள்ள பக்கம். கர்ணம் பை அடுத்துள்ள பக்கம். கர்ணம் என்ன? AC. அடுத்துள்ள பக்கம்ங்கிறது என்ன? BC. எனவே sec²வின் மதிப்பு, ACயின் மதிப்பு என்ன? 50.
சீக்கன் தீட்டா ஈக்குவல் டு கர்ணத்தின் மதிப்பானது 50, அடுத்துள்ள பக்கத்தின் மதிப்பானது 40 ஆகும். இதை பிரதியிடலாம். அதே போல் டி தீட்டா பை டிடி தான் நம்ம கணக்கிட வேண்டிய மதிப்பு. ஹெச்சின் மதிப்பு எப்படி இருக்கும் பொழுது டி தீட்டா பை டிடியின் மதிப்பு கணக்கிட சொல்லி கேட்டிருக்கிறாங்க. 30 என இருக்கும் பொழுது மதிப்பு கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு. டி தீட்டா பை டிடியை மட்டும் ஒரு புறம் வச்சுட்டு அல்லது இருபுறமும் மாற்றி அமைச்சிட்டோம் அப்படின்னா 40 ஒரு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா பெருக்கல் டி தீட்டா பை டிடி ஈக்குவல் டு டிஹெச் பை டிடி. டி தீட்டா பை டிடியை மட்டும் இடதுபுறம் வைக்கலாம். மீதம் இருக்கக்கூடிய மதிப்புகள் வலதுபுறம் போகிறப்ப 1/40 பெருக்கல் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா பெருக்கல் டிஹெச் பை டிடி. கணக்கிட வேண்டியது டி தீட்டா பை டிடியின் மதிப்பு எப்போ ஹெச்சின் மதிப்பு 30 இருக்கும் பொழுது 1/40 பெருக்கல் சீக்கன் தீட்டாவின் மதிப்பானது 50/40 ஹோல் ஸ்கொயர் இருக்குது. சீக்கன் ஸ்கொயருங்கிறதுனால ஹோல் ஸ்கொயர் கொடுத்துடலாம். டிஹெச் பை டிடியின் மதிப்பு வினாவில் 10 மீட்டர் பர் செகண்ட்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 10ன்னு பிரதியிடுறோம். இதை சுருக்கலாம். 1/40 50/40 ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறதுனால இருமுறைகள் எண்களை எழுதலாம். 50/40 பெருக்கல் 50/40 ஒரு பெருக்கல் 10. ஒரு 40 கேன்சல் ஆகும். 40 மேலே தொகுதிக்கு கொண்டு போயிட்டோம்னா 40/50 பெருக்கல் 50. அது இல்லாமல் ஒரு 10 பெருக்கல்ல இருக்குது. ஒரு 0 இன்னொரு 0 கேன்சல் ஆக போக மதிப்பானது 1 பெருக்கல் 4 தொகுதி மதிப்பு. பகுதியில் 5 பெருக்கல் 5 மதிப்பு 25. எனவே டி தீட்டா பை டிடியின் மதிப்பானது 4/25. கோண மதிப்பு அப்படிங்கிறதுனால ரேடியனில் அளவிடுவோம். எனவே ரேடியன் பர் காலத்தை எப்படி குறிப்பிடுறோம்? வினாடியில் குறிப்பிடுறோம். ரேடியன் பர் வினாடி. இது எந்த ஆப்ஷனில் இருக்குது? ஆப்ஷன் 2 சரியான மதிப்பு ஆகும். 4/25 ரேடியன் பர் வினாடி என்பது கோணத்தில் ஏற்படக்கூடிய மாறுபாட்டு வீதம். மூன்றாம் கணக்கு பார்க்கலாம். டி என்ற காலத்தில் கிடைமட்டமாக நகரும் துகளின் நிலை எஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு 3t² - 2t - 8 என கொடுக்கப்பட்டுள்ளது. துகள் ஓய்வு நிலைக்கு வரும் நேரம் கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு. ஒரு துகளானது ஓய்வு நிலையை அடையும் பொழுது அதனுடைய திசைவேக மதிப்பு 0 ஆகும். அப்போ இந்த நிபந்தனையை வச்சு தான் நாம் டீயின் மதிப்பு கணக்கிடலாம். கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய துகளின் நிலையின் சமன்பாடு எஸ் ஆஃப் டி என்பது 3t² - 2t - 8. இந்த எஸ்ஸை ஒரு முறை டீயை பொறுத்து வகையிடும் பொழுது நமக்கு திசைவேகம் வி ஆஃப் டி கிடைக்கும். வி ஆஃப் டி என்பது என்னென்னா எஸ் டேஷ் ஆஃப் டி ஆகும். 3 கீழே அப்படியே இருக்கும். டி ஸ்கொயரை வகைப்படுத்தும் பொழுது டீயை பொறுத்து அடுக்கு 2 முன்னாடி வந்துடும். அடுக்கில் 1 குறையும் பொழுது 2t -2 டீயை பொறுத்து வகையிடும் பொழுது மதிப்பு 1. 8 என்ற மாறிலி மதிப்பை வகையிடும் பொழுது மதிப்பு 0 ஆகும். எனவே வி ஆஃப் டியின் மதிப்பானது 3 பெருக்கல் 2 6t - 1 பெருக்கல் 2 2 ஆகும். வி ஆஃப் டி என்பது 0க்கு சமமாகும். எனவே 6t - 2 = 0 எனும் பொழுது 6t - 2 வலதுபுறம் போகிறப்ப +2 t ஈக்குவல் டு பெருக்கல்ல இருக்கக்கூடிய 6 வலதுபுறம் போகிறப்ப வகுத்தல்ல வந்ததுன்னா 1/3. எனவே நேரத்தின் மதிப்பு t ஆனது 1/3 ஆகும். 1/3 என்பது ஆப்ஷன் 2 அமைந்துள்ளது. ஆப்ஷன் 2 டீயின் மதிப்பு 1/3 என்பது சரியான மதிப்பு. அடுத்து 4ஆம் கணக்கு பார்க்கலாம். ஒரு கல்லானது செங்குத்தாக மேல் நோக்கி எறியப்படுகின்றது. டி நேரத்தில் அது அடைந்த உயரம் x = 80t - 16t². கல் அதிகபட்ச உயரத்தை டி வினாடி நேரத்தில் அடைந்தால் டி ஆனது என்ன அப்படின்னு கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு. அப்போ வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடானது x = 80t - 16t². அதிகபட்ச உயரத்தை அடைந்தாலும் சரி, ஓய்வு நிலையை ஒரு பொருளானது அடைந்தாலும் சரி, திசைவேக மதிப்பு 0 அமையும். எனவே எக்ஸ் என்ற மதிப்பை சமன்பாட்டை டீயை பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது dx/dt நமக்கு கிடைக்கும். dx/dtயின் மதிப்பு 80 பெருக்கல் டீயை பொறுத்து வகைப்படுத்திட்டோம்னா 1 -16 பெருக்கல் t² வகையீடு அடுக்கு 2 முன்னாடி வரும். அடுக்கில் 1 குறையும் பொழுது 2t. அப்போ வி ஆஃப் டி திசைவேக மதிப்பானது வி ஆஃப் டி ஈக்குவல் டு 80 பெருக்கல் 1 80 - 16 பெருக்கல் 2 32t. வி ஆஃப் டியை 0க்கு சமப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா சமன்பாடானது 80 - 32t ஈக்குவல் டு 0. டீயின் மதிப்பு கணக்கிடணும் அப்படிங்கிறதுனால 82 வலதுபுறம் கொண்டு போயிடலாம். -80ன்னு வரும். இருபுறமும் மைனஸ் கேன்சல் ஆக போக 32t ஈக்குவல் டு 80. t ஈக்குவல் டு 32 வலதுபுறம் இருந்து இடதுபுறம் இருந்து வலதுபுறம் போகிறப்ப வகுத்தல்ல வந்ததுன்னா /32. இதை சுருக்கணும் அப்படின்னா நமக்கு தேவையான டீயின் மதிப்பு தெரிஞ்சிடும்.
எதில் அடிக்கலாம்? இரண்டு மதிப்புகள்லையும். நான்காம் வாய்ப்பாட்டில் அடிச்சிட்டோம் அப்படின்னா மதிப்பானது, அல்லது 16ல் கூட நேரடியாக அடிக்கலாம். 2 16 32, 5 16 80, 5/2. 5/2 அப்படிங்கிறது ஆப்ஷனில் இல்லை. அப்போ இதை புள்ளிக்கு இது டெசிமலில் மாற்றலாம். 2 2 4 மீதம் 1, உன்னோட ஒரு 0 சேர்க்கும் பொழுது 10, 10ல் 2 10. எனவே டீயின் மதிப்பானது 2.5 வினாடிகள் ஆகும். எந்த ஆப்ஷன்ல இருக்கு? ஆப்ஷன் 2, 2.5 வினாடிகளானது சரியான மதிப்பு. அடுத்த 5ஆம் கணக்கு பார்க்கலாம். 6y = x³ + 2 என்ற வளைவரையில் எப்புள்ளியில் y-இன் ஆயத்தொலைவின் மாறுபாட்டு வீதம் x ஆயத்தொலைவின் மாறுபாட்டு வீதத்தை போல் 8 மடங்கு இருக்கும் என கேட்கப்பட்டுள்ளது. வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனை y-இன் ஆயத்தொலைவின் மாறுபாட்டு வீதம், அதாவது dy/dtன்னு குறிப்பிடலாம். மாறுபாட்டு வீதம்ங்கிறப்ப வகையீடு எதற்கு சமமாக இருக்கும்? எக்ஸ் ஆயத்தொலைவின் மாறுபாட்டு வீதத்தை போல் 8 மடங்கிற்கு சமம். 8 மடங்குன்னா எக்ஸ் ஆயத்தொலை மாறுபாட்டு வீதத்தை 8ஆல் பெருக்கிக்கலாம். அப்போ 8 பெருக்கல் dx/dtக்கு சமமாகும் dy/dt ஆனது. இனி சமன்பாட்டை வகைப்படுத்தலாம். சமன்பாடானது 6y = x³ + 2. எக்ஸை பொறுத்து வகையிடும் பொழுது 6 பெருக்கல் ஒரு dy/dt. x³ வகையீடு tஐ பொறுத்து வகையிடும் பொழுது அடுக்கு முன்னாடி வந்ததுன்னா 3x² பெருக்கல் dx/dt. tஐ பொறுத்து வகையிடுறதுனால பெருக்கல் dx/dtன்னு எழுதணும். 2 என்ற மாறிலி உறுப்பு 0 ஆயிடும். இதில் dy/dt என்பது 8 dx/dtக்கு சமம்னு எழுதியிருக்கிறோம். அந்த மதிப்பை இங்கே பிரதியிடலாம். 8 பெருக்கல் dx/dtக்கு சமமாகும் 3x² = dx/dt. இருபுறமும் ஒரு dx/dt கேன்சல் ஆயிடுச்சுன்னா மீதம் இருக்கக்கூடிய மதிப்புகளானது 6 8 48 = 3x². இருபுறமும் மாற்றி அமைக்கும் பொழுது 3x² = 48. பெருக்கல்ல இருக்கக்கூடிய 3 வலதுபுறம் வரப்ப வகுத்தல்ல வந்ததுன்னா 1 3 3 மீதம் 1 6 18. x²-இன் மதிப்பு 16. x = வர்க்கமூலம் எடுத்துட்டோம் அப்படின்னா மதிப்பானது +or- கொடுப்போம். இப்போ +or-4. x-இன் மதிப்புகளை பிரதியிட்டு y என்னான்னு கணக்கிடலாம். x = +4 எனும் பொழுது 6y = x³ 4³ + 2ன்னு கிடைக்கும். 6y = 4 கியூப் பண்ணிட்டோம்னா 4 பெருக்கல் 4 16, 16 பெருக்கல் 4 64 + 2ன் மதிப்பானது 66. y = 66. பெருக்கல்ல இருக்கக்கூடிய 6 வலதுபுறம் போறப்ப வகுத்தல்ல வந்ததுன்னா 11 66. எனவே y-இன் மதிப்பானது 11 ஆகும். இதே போல -4ன்னு பிரதியிடலாம். x = -4 என பிரதியிடும் பொழுது 6y = -4³ + 2. அப்போ 6y = -3 முறை பெருக்கிக்கிட்டோம்னா மைனஸ் குறி நன்னாங்க 16, 16 நாங்க 64 + 2ன்னு கிடைக்கும். சுருக்கிக்கிட்டோம் அப்படின்னா -62. 64ல் 2 கழிக்க போக -62. y-இன் மதிப்பானது -62/60. இதை எதில் அடிக்கலாம்? 2ஆம் வாய்ப்பாட்டில் அடிச்சிட்டோம் அப்படின்னா 3 2 6, 3 2 6 மீதம் 2ன்னு இருக்கு. 4 2 2 மதிப்பானது -31/3. இதுக்கு மேலே கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் டெசிமலில் வரும். எனவே இது போல ஒரு புள்ளியானது இல்லை. அதாவது -4, -31 3 என்ற மதிப்பானது எந்த ஒரு ஆப்ஷன்லையும் இல்லை. அப்போ முதல் ஒன்று மட்டும்தான் ஏற்புடையது. எனவே ஏற்புடைய மதிப்பானது ஆப்ஷன் 1ல் அமைந்திருக்கக்கூடிய 4, 11 ஆகும். தேங்க்யூ.